विदिता किल शास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथिता धनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसाकरदुःखविदो न कृतम् रचया किल दर्शन तत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम् भवता जनता सुखिता भविता निजबोधविचारण चारुमते कलयेश्वर जीव विवेकविधं भवशङ्करदेशिकमे शरणम् भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्करदेशिकमे शरणम् सुकृते धिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसता अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणम् जगतीमवितुं कलिताकृतयो विचरन्ति महामहसच्छलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भवशङ्करदेशिकमे शरणम् गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामयतां न हि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणम् विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो धृतमेव विदेहि कृपां सगजां भवशङ्करदेशिकमे शरणम् भवशङ्करदेशिकमे शरणम् भवशङ्करदेशिकमे शरणम् Very, very, very nice. Thank you, sir. Daily, thanks a lot, Vasiveji. Daily, Guru Baba Arti தானா or வேற? இல்ல நான் சொன்னேனே சார், நாளையிலேருந்து we will come back to our daily different artis and Okay. Thursday will be Baba Arti. And birthdays will be. Yes, on birthdays too. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna. அத்தியாயம் 7 ஞான விஞ்ஞான யோகம். ஸ்லோகா நம்பர் 7. மத்த பரதரன் ஞான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோக்தம் சூத்ரே மணிகனாயிவ. என்னை தாண்டி வேறு எவரும் இல்லை, சிறிதளவு கூட இல்லை. சரத்தில் மணிகள் வியாபித்து உள்ளது போல் எல்லாம் என்னுள் இருக்கின்றன. ஸ்லோகா நம்பர் 26. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாந்து வேதன கச்சன. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எல்லா எதிர்காலம் உள்ள உயிரினங்களை நான் அறிவேன், ஆனால் எவரும் என்னை அறிய மாட்டார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna ji. Very beautiful. தேங்க்யூ. மனப்பாடமா தானே சொன்னேன்? ஆமாங்க, எவ்வளவு சிம்பிளா சொன்னேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். धन्वंतरी श्लोकम சொல்லலாம். ओम नमो भगवते वासुदेवाय धन्वंत्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमाविष्टे नमः.
ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये मृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये मृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் ஆரோக்கியத்தோட நல்ல உடம்பு, யாருக்கு பிரச்சனை இருக்கோ உடம்புலாம் சீக்கிரமா குணமாயிண்டு, யாருக்கு ஒன்றும் இப்பைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையோ அவளுக்கு என்னைக்குமே வர வேண்டாம், நல்லா வேண்டிக்கலாம் தன்வந்தரி. அதுக்காக இந்த ஸ்லோகம் டெய்லி நம்ம சொல்றோம். ஏன்னா மிடில் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு உடம்பு பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ அது எல்லாரும் கூட்டு சேர்ந்துன்னு பிரார்த்தனை பண்ணாலும் எல்லாருக்கும் அதுலேருந்து பலன் கிடைக்கிறதுங்கிறது நான் கண்கூடா பார்த்தோம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்றோம். நல்ல விஷயம்தான். ஸோ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் இது மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். ஏன்னா எல்லாமே இல்லைன்னா எல்லா டைமும் அனுஜாஜிக்கு இந்த செகண்ட் சாப்டர் தான் வருது. பட் இன்னும் 2லேருந்து 6 வரைக்கும் தான் சார் இது. 5 ஸ்லோகம், 5 அத்தியாயம் தான். ஆமா 5. ஓகே, ஜெயஸ்ரீஜி இல்லன்னு நீங்க ரேண்டமா கூப்பிட்டுருங்கோ. இல்ல அது எனக்கு ரேண்டம்ல ரொம்ப பிராக்டிச்சுக்கிறது கஷ்டம் யார் கொஞ்சம். மிஸ் ஆச்சுனாலும் ஆமா. புரியாது. ஓகே. ஜெயஸ்ரீஜி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேம்மா. சாங்கிய யோகமா 2வது. ஓகே. 2வது என்ன? நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தகதி பாவகः ந சைனங் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. இந்த ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து இருங்க, இன்னும் சிந்த கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர் மா தே சங்கோத்ஸ்த்வ கர்மணி. கர்மங்களை செய்வதற்கு தான் உனக்கு அதிகாரம், அதனுடைய பலத்தில் இல்லை. அதனால் பலத்தை எதிர்பார்த்து எதுவும் செய்யாதே. அதற்காக கர்மங்களை செய்யாமல் இருப்பதில் பிணைப்புடன் இருக்காதே. செயலின்மையுடன், அகர்மணத்துடன். செயலின்மைங்கிறது செயலின்மையுடன் பிணைப்பு இருக்காது. தேங்க்யூ சார். ஜானகி ஜி சொல்றேலா? சொல்றேன், சொல்லட்டுமா? சொல்லுங்க. கர்மயோகம் அத்தியாயம் 3. அன்னாத்பவந்தி பூதானி பர்ஜன்யாதன் ந சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவக. அன்னத்தினால் எல்லா உயிரினங்கள் உருவாகும், மழையால் அன்னம் உருவாகும், யாகத்தால் மழை உருவாகும், கர்மங்களால் உருவாகும். சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டு. யாகம் கர்மங்களால் உருவாகுமா? நம்ம கர்மங்கள் பண்றதுல இருந்தா கர்மங்கள் எல்லாம் யாகமா பண்ணணும் அப்படின்னு யாகமா பண்ணினா அது இதுவாகும், சரியா போகுங்கிறது அர்த்தமா?
நம்ம யாகம் கர்மங்கள் வந்து யாகமா பண்ணா அந்த யாகத்துல இருந்து மழை வரும், அந்த மழையினால அன்னம் வரும், அந்த அன்னத்தினால உயிரினங்கள் உருவாகும். உயிரினங்கள். ஓ, அப்படி. ஓகே. ம். அடுத்தது படிக்கிறேன். प्रकृते क्रियमाणानि गुणे कर्माणि सर्वः अहङ्कार विमूढात्मा கர்த்தாஹமிதி மன்யதே. எல்லா செயல்களுக்கும் பிரகிருத்தியில் இருந்து வரும் குணங்களால் செயல்படுகிறது. அகங்காரத்தினால் குழம்பி இருப்பவர்கள் நான் தான் செய்பவர் என்று கருதுகிறார். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ரெண்டு சரியா? நாள்லயே நீங்க 2 நாள்லயே நீங்க அந்த நல்ல பெரிய ஹை லெவலுக்கு வந்துட்டு. வெரி குட். தேங்க்யூ சார். ஜெய் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணா. பிளஸ்ஸிங் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணனோட தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கலாஜி. ஞான கர்ம சந்நியாச யோகம், ஸ்லோகம் 18. கர்மண்ய கர்ம யஃ பஷ்யேத் அகர்மணி ச கர்ம யஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் காண்பவன் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி, எல்லா கர்மங்களையும் செய்பவர். பிரஹ்மார்ப்பணம், ஸ்லோகம் 24. பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவிர் பிரஹ்மாக்னௌ பிரஹ்மணா குதம் பிரஹ்மைவதேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி, வழங்கப்படுவதும் வழங்குபவனும் அவனே. யார் கர்மங்கள் பிரம்மனில் முழுதாக மூழ்கி இருக்கிறதோ அவர் பிரம்மனை அடைவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெரி குட் சார், அவ்வளவு படபடுப்பு சார். பட் சொல்லிட்டேல கிடுகிடுன்னு. வெரி நைஸ். லக்ஷ்மி கோபால்ஜி. லக்ஷ்மி ஜி சொல்றலா? என்னைய கூப்பிட்டுங்க. ஆமாம். என்னைய சார் கூப்பிட்டது? ஒண்ணுமே கேட்கல நீங்க சொல்றது. சாப்டர் 5 சொல்றேலா? பிரார்த்தனா ஸ்லோகா சொல்றேனே, ஒரே நிமிஷம். கர்ம சந்நியாச யோகம், ஸ்லோகம் நம்பர் 10. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ர நிவாம்பசாம். எல்லா கர்மங்களையும் பிரம்மனுக்கு வழங்கி எல்லா பிணைப்புகளையும் விட்டு யார் ஒருவர் கர்மங்கள் செய்கிறாரோ அவருக்கு பாவங்களால் களங்கம் ஏற்படாது, நீரில் தாமரை இலையை போல. அடுத்த 29வது ஸ்லோகம். மோக்தாரம் தபசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி விருச்சதி. எல்லா யாகங்களும் தபஸ்களும் பெறுபவன் மற்றும் சர்வலோகத்திற்கும் மகேஸ்வரன் மற்றும் எல்லா உயிரினங்களின் நலம் விரும்பி நான் என்று அறிந்த பின் அவர் சாந்தி அடைவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ. கவிதா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அத்தியாயம் 6, ஆத்ம சயம யோகம். பந்துரா, ஸ்லோகா நம்பர் 6. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். யார் தன்னையே தன் முயற்சியால் ஜெயிக்கிறாரோ அவருக்கு அவர்தான் நண்பன். யார் தன்னை ஜெயிக்கவில்லையோ அவருக்கு அவரே எதிரி போல் நடந்து கொள்வார், அவருக்கு அவரே எதிரி போல் இருப்பார். ஸ்லோகா நம்பர் 26.
सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा ईक्षते योगयुक्तात्मा मान्तु वेदन சர்வத்திர सर्वत्र समदर्शनः சாரி சார் மறந்துட்டேன். யோகத்தில் ஈடுபட்டவர் எல்லா இடங்களிலும் சமமான திருஷ்டியை வைப்பார். தன்னில் எல்லா உயிரினங்களையும் காண்பார். சொல்லிட்டேன். வெரி நைஸ். மைதிலி ஜி. नैनं किञ्जन्ति शस्त्राणि नैनं दहति पापः न चैनं क्लेदयत्यापो न शोषयति मारुदः. இந்த ஆத்மா ஆயுதங்களால் வெட்ட முடியாது, தீ எரிக்க முடியாது, நீரால் நனையாது, காற்றினால் உலராது. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फलहेतुर्भुर् मा ते सङ्गोऽस्तव कर्मणि. உனக்கு எப்போதும் இந்த கர்மங்கள் மீது தான் உன் அதிகாரம், அதன் பலத்திற்கு அல்ல. கர்ம பலன் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது மற்றும் எல்லா செயலின்மையுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது. வெரி நைஸ். श्यामला जी. சொல்றேன் ஜி. ஸ்லோகம் போடு. अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः. அன்னத்தினால் எல்லா உயிரினங்கள் உருவாகும், மழையால் அன்னம் உருவாகும், யாகத்தால் மழை உருவாகும், யாகம் கர்மங்களால் உருவாகும். பிரகிருதே கிரியமானானி குணைக் கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. எல்லா செயல்களும் பிரகிருத்திலிருந்து வரும் குணங்களால் செயல்படுகிறது. அகங்காரத்தினால் குழம்பி இருப்பவர் நான் தான் செய்பவர் என்று கருதுகிறார். தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. சுபஸ்ரீ ஜி. அத்தியாயம் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத கர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். யார் செயல்களில் செயலின்மையை மற்றும் செயலின்மையில் செயலை பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். ஸ்லோகா நம்பர் 24. பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவிர் பிரஹ்மாக்னௌ பிரஹ்மணாஹுதம் பிரஹ்மைவ தேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி. வழங்கப்படுவதும் பிரம்மன், வழங்குபவனும் பிரம்மன். யார் கர்மங்கள் பிரம்மனில் முழுதாக மூழ்கி இருக்கிறதோ அவர்தான் பிரம்மனை அடைவார். विश्वनाथ जी. श्री कृष्ण. कर्म संन्यास योगम ब्रह्मण्यादाय कर्माणि संगं त्यक्त्वा
ज्ञात्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत् पद्म पद्मपत्र மிவாம்பசா. எல்லா கர்மங்களை பிரம்மனுக்கு வழங்கி எல்லா பிணைப்புகளை விட்டு யார் ஒருவர் கர்மங்கள் செய்கிறாரா அவருக்கு பாவங்கள் களங்கம் ஏற்படாது. நீரில் தாமரை இலையை போல. போக்தாரை யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாய் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. எல்லா யாகங்களும் தபசுகளும் பெறுபவன் மற்றும் சர்வலோகத்திற்கும் மகேஸ்வரன் என்றும் எல்லா உயிரினங்களின் நலம் விரும்பி நான் என்று அறிந்த பின் அவர் சாந்தி அடைவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். வாசவிஜி. कृष्णा बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत्. பாருங்க இப்படி சொல்ல வருது, சார பார்த்தா மறந்துருது, என்ன பண்றது? நானே சொல்றேன் சார், கண்ணை மூடிட்டு எல்லாம் சொல்றேன். ஆனா நீங்க வான்னு சொன்னா எனக்கு எல்லாமே மறந்துருது. அது அப்படின்னு பார்த்த உடனே சார் மறந்துருது. நிஜமாவே சார் அப்படியே எந்த ஆத்மாவினால் ஆத்மா ஜெயிக்கப்படுகிறதோ அவனுக்கு நண்பன் ஆகிறான், அது எதிரியா அப்படியெல்லாம் சொல்ல வருது. உங்களை பார்த்தா எல்லாமே மறந்துருது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பார்த்தோன்னே பயம் வந்துருது, எல்லாம் அப்படியே போயிடுதுங்க. இன்னும் கட கட கடன்னு சொல்லுன்னா கூட சும்மா சொல்றேன். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனக அப்படின்னு வருது. ஆனா அங்க உங்ககிட்ட சொல்ல வர மாட்டேங்குது. எவ்வளவு அழகா சொன்னேன், எவ்வளவு ஃபாஸ்டா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படிதான் சார் பண்றேன். ஆனா இங்க சொல்லணும்னா எனக்கு எல்லாம் அப்படியே கடகட நானா சொல்றப்ப ஆறு சொல்ல வருது. ஆனா இங்க பார்த்தோன்னே டக்குன்னு எல்லாம் மறந்துடுது சார். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி லைன் சொல்லிடுங்க, யாருமே இல்லன்னு நினைச்சு சொல்லிடுங்க. அப்படிதான் சார் இனிமேல் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இதுல வாங்கன்னு சொன்னா வீடியோல வாங்கினாலே எனக்கு அப்படியே பின்னாடி பேக் அடிச்சு எல்லாம் மறந்துருது. சரி, அடுத்த தடவைக்கு அப்படி பிராக்டிஸ் பண்றேன் சார். ஓகே சார், சூப்பரா பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மீனிங் சொல்லிடுங்களேன். யோகத்தில் உறுதி பெற்றவர், சம திருஷ்டி உடையவர், எல்லா உயிர்களையும் தன்னிடத்தில் மறந்துட்டுங்க சார், இதை பார்த்தே சொல்றேன். யோகத்தில் ஈடுபட்டவர், எல்லா இடங்களிலும் சமமான திருஷ்டி வைப்பவர், தன்னை எல்லா உயிர்களிலும் தன்னில் எல்லா உயிர்களையும் காண்பார். தன்னில் எல்லா உயிர்களையும் காண்பார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப விஜயலட்சுமி ஜி. சொல்லுங்க. வீடியோ சாப்டர் 2 சாங்கிய யோகம், ஸ்லோகம் 23. நைனஞ் சிந்தந்தி சஸ்திராணி நைனந் தஹதி பாவகஹ நச்சைனங் க்லேதயந்த்யாபோ நஷோஷயதி மாருதஹ. ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணீரில் நனைக்க முடியாது, காற்றில் உலர்த்த முடியாது. அடுத்தது 47 ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர்
மாத்தே சங்கோத்ஸ்வ கர்மணி. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உள்ளது, அதன் பலன்களில் இல்லை. நீ கடமைகளின் பலன்களை எதிர்பார்த்து இருக்காதே. நீ செயல்கள் செய்யாமல் இருப்பதில் பிணைப்பு கொள்ளாதே. Beautiful. Very nice. Superb. Thank you, sir. Thank you. ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌடா இருக்கு எல்லாம் நீங்க சொல்றதை கேட்டால. ஒருத்தரும் எவ்வளவு ஸ்லோகங்கள் பேட் பண்ணி அதோட மீனிங்கும் பேட் பண்ணிருக்கேன். நிஜமாவே ரொம்ப ப்ரௌடா இருக்கு எனக்கு. ஏன்னா இப்ப யார்கிட்ட கேட்டாலும் அட்லீஸ்ட் இந்த கிளாஸ்ல ரெகுலரா வர இந்த 19-20 பீப்புள்கிட்ட எவர் கேட்டாலும் நம்ம கீதையிலேருந்து நல்ல நிறைய ஸ்லோகங்கள் சொல்ல முடியும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஸ்லோகங்கள் சொல்லி அதோட மீனிங்கும் நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பாலாஜி Thank ஜி. you, sir. தேங்க்யூ. பாலாஜி ஜி. சாரி மேடம், அன்மியூட் ஆகல. இதுவா மேடம்? ஆமா. மூணாவது கர்மயோகம், ஸ்லோகா நம்பர் 14. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவः. அன்னத்தினால் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் உருவாகின்றன. மழையால் அன்னம் உருவாகிறது. நாம் செய்யக்கூடிய யாகத்தினால் மழை உருவாகிறது. நாம் செய்யக்கூடிய கர்மங்களினால் யாகம் உருவாகிறது. சரி, யாகத்தால் மழை உருவாகிறது. நாம் செய்யக்கூடிய கர்மங்களினால் யாகம் உருவாகிறது. ஸ்லோகா நம்பர் 27. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே இந்த பிரகிருதியிலிருந்து வரும் குணங்களால் செயல்படுத்தப்படுகிறது. அகங்காரத்தினால் குழம்பி இருப்பவர் தான் எல்லா செயல்களையும் செய்பவர் என்று கருதுகிறார். பானுஜி. எனக்கு ஸ்லோகம் போட வேண்டாம்ப்பா. உங்களுக்கு வேணும், எங்களுக்கெல்லாம் வேணும். சரி, ஓகே. நீங்க கண்ணாடி எடுத்துருங்க. நான் எடுத்துட்டேன். வீடியோல வந்தாதானே தெரியும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். கர்மண்ய கர்மய பஷ்யேத கர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். யார் செயலின்மை, இதுதான் சார் நான் மறந்து போவேன், அதே கேட்குறேன். சரி, ஓகே. யார் செயலின்மையை மற்றும் செயலின்மையில் செயலை புரிகிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் என்ன சொல்றது, ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். அடுத்தது 24. பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவிர் பிரஹ்மாக்னௌ பிரஹ்மணாஹுதம் பிரஹ்மைவ தேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி. வழங்கப்படுவதும் பிரம்மன், வழங்குபவனும் பிரம்மன். யார் பிரம்மன் கர்மங்கள் பிரம்மனில் மூழ்கி இருக்கிறாரோ அவர்தான் பிரம்மனை அடைவார். யாரோட கர்மங்கள் பிரம்மனில் மூழ்கி இருக்கிறதோ. யாரோட கர்மங்கள் பிரம்மனில். ஓகே சார். கண்ணாடி இல்லாம. காமேஸ்வரி ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. கர்ம சந்நியாச யோகம். ஸ்லோகம் போடுங்க. பிரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. ஸ்லோகம் 10 நம்பர். கர்மங்களை பிரம்மனுக்கு வழங்கி எல்லா பிணைப்புகளை விட்டு யார் ஒருவர் செய்கிறாரோ
அவருக்கு பாபங்களால் களங்கம் ஏற்படாது. நீரில் தாமரை இலையைப் போல கரெக்ட். போக் 29 போக்தாரை யஜ்ஞ தபசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. எல்லா யாகங்களும் தபஸ்களும் பெறுபவன். சார் என்ன சொன்னீங்க? பியூட்டிஃபுல் சொன்னேன், ரொம்ப நல்லா சொன்னேன். எல்லா யாகங்களும் தபஸ்களும் பெறுபவன் மற்றும் சர்வ லோகத்துக்கு மகேஸ்வரன் மற்றும் எல்லா உயிரினங்களின் நலன் விரும்பி நான் என்று அறிந்த பின் அவர் சாந்தி அடைவார். குட், வெரி நைஸ். தேங்க்யூ சார். வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்லட்டா மேம்? சொல்லுங்க. ஆத்ம சம்ய மேம் காட் ஆத்ம சம்யம யோகம். நைஸ். சொல்றீங்களா? சொல்றேன் மேம். கேக்குறதா? கேக்குது. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதः அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். யார் தன்னை தன் முயற்சியால் ஜெயித்திருக்கிறாரோ அவருக்கே தானே தன் நண்பன். ஆனால் யார் தன்னையே ஜெயிக்கவில்லையோ அவருக்கு அவரே எதிரி போல் நடந்து கொள்வார். அவருக்கு அவரே எதிரி போல் இருப்பார். தேங்க்யூ சார். இதுவும் சொல்லுங்கம்மா. 29. இன்னொன்னு இருக்கு. 29 சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. யோகத்தில் ஈடுபட்டவர் எல்லா இடங்களிலும் சமமான திருஷ்டி வைப்பவர். தன்னை எல்லா உயிரினங்கள் அதான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கேன்னு பார்த்தேன். தன்னை எல்லா உயிரினங்களில் தன்னில் எல்லா உயிரினங்களையும் காண்பார். பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றது சார். ஆடியோல கேட்டுதான் சார் யூடியூப்ல அப்படி. ஆனா எனக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும் சார். எனக்கு கொஞ்சம் வீட்டுல படிச்சு பாத்துக்கிறேன். அப்ப எனக்கு இங்க தடுங்காம வரும். ரொம்ப நல்லா சொல்றீங்க. பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறோம். எனக்கு கொஞ்சம் பிடிஎஃப் அனுப்புங்க சார். இது மாதிரி ரொம்ப நீங்க அழகா அடுத்த கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு சொல்லுங்க சார். பகவத்கீதை நான் சேர்ந்துக்கிறேன். அடுத்த பகவத்கீதை இப்ப தெரியாது, இப்பைக்கு இல்ல. சரி, எனக்கு கொஞ்சம் பிடிஎஃப் மட்டுமாவது அனுப்ப சொல்லுங்க சார். நான் படிச்சு பாத்துக்கிறேன். அனுப்புறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்றேன். நல்லா எங்கேயோ முதல்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இல்ல, நான் யூடியூப்ல தான் கேட்டு அப்படியே படிச்சிட்டு இருக்கேன். வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கு நிறைய பேருக்கு இந்த கிளாஸ்லயே நிறைய மாதங்கள் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வரத்துக்கு. சார் மாதங்கள் இல்ல சார், வருஷங்கள்னு சொல்லுங்க. மாதங்கள்னு சொல்லாதீங்க. நான் ஆவரேஜ் அவுட் பண்ணி சொன்னேன். சில பேருக்கு பட் எனக்கு தெரியாது சார் நான் படிக்கிறது கரெக்டானு. அதுதான் இல்ல, அது முக்காவாசியும் கரெக்ட். சின்ன சின்ன பிழைகள் தான் இருக்கு. அது வந்து நம்ம பஜகோவிந்தம் படிச்சுக்கிறத அதை கரெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க அதுல வர மிஸ்டேக் தான் இதுலயும் வரும். இங்க என்ன மிஸ்டேக்ஸ் வருதோ அது அதுலயும் வரும். அதை கரெக்ட் பண்ணா இதுவும் தானே கரெக்ட் ஆயிடும். ஓகே ஜி. நாளையில இருந்து பஜகோவிந்தம் ஆரம்பிச்சு அதுல இதேதான் சம்ஸ்கிருதம் தான், இதே உச்சரிப்புகள் தான், இதே மாதிரிதான் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் சொல்றது கிடைக்குச்சு. அப்ப கரெக்ட் பண்ணுச்சு. அது கரெக்ட் ஆச்சு, இது கரெக்ட் ஆயிடும். ஓகே ஜி. ஓகே சார் நான் சொல்றேன். அடுத்தது செகண்ட் சாங்கிய யோகம்.
नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः. ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, தீ எரிக்க முடியாது, நீரால் நினையாது, காற்றினால் உலராது. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भुर्मा ते सङ्गोऽस्त्वकर्मणि. எப்பொழுதும் உன் கர்மங்கள் மீதுதான் உன் அதிகாரம், அதன் பலத்திற்கு அல்ல. கர்ம பலனை எதிர்பார்த்து இருக்காதே மற்றும் செயலின்மையுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது. பியூட்டிஃபுல். நல்லா கூட்டிட்டேன். சார் அவ தமிழ் டியூஷன் போறா சார், அதனால அவ அப்படி படிக்கிறா. ஏதோ எப்படி பண்ணாலும் ரொம்ப நல்ல அழகா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா படிக்க ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் சார். இந்த ஸ்லோகால சில பேர் வந்து பலத்திற்குன்னு சொல்றாங்க. பலம்ங்கிறது மீனிங் வேற. அது பலம் இல்ல, பலம். பலத்திற்குன்னு சொன்னாதான் அது அதோட மீனிங் கரெக்டா வருது. ஜஸ்ட் நான் ஒரு பலமா கரெக்ஷனுக்காக சொன்னேன். நான் பலமா பலம் சொன்னேன். பலம் இல்ல நீங்க பலம். பலம் தான் சொன்னீங்க. நீங்க பலத்திற்கு தான் சொன்னீங்க. யாரோ முன்னாடி சொன்னவங்க பலத்திற்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அது பலன், கர்ம பலன், அதான் பலம். கர்ம பலம், கர்ம பலம். ஃப சொன்னா கூட பரவாயில்ல, தமிழ்ல ஃப இருக்கு, அது சொன்னா கூட பரவாயில்ல. பலனை 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 எதிர்பார்க்காதே, அவ்வளவுதான். பியூட்டிஃபுல் ஜி, தேங்க்யூ. எல்லாரோடும் முடிஞ்சிருக்குல்ல இன்னைக்கு? எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு சார். வெரி நைஸ். நாளிலேருந்து பஜகோவிந்தம் ஆரம்பிக்கலாம். முதல் தடவை பண்றோம் பஜகோவிந்தம். நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. சில ஸ்லோகங்கள்லாம் அதாவது நிறைய கேட்டுதான் நமக்கு, அதுவும் பாட்டா கேட்டுதான் நமக்கு பழக்கம். அது வந்து ஒரு பாட்டா சொல்றச்ச அது எம்எஸ் அம்மாக்கு நிறைய கோடி புண்ணியம் இருக்கு. இருந்தாலும் அவங்க நிறைய உச்சரிப்புல எல்லாம் கொஞ்சம் எரர்ஸோட தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பாட்டா சொல்ல வேண்டாம், அது ஒரு எப்படி நம்ம கீதை சொல்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் ஒரு இன்டர்நேஷனோட சொல்லலாம். ஸோ நாளைக்கு அதை ஆரம்பிக்கலாம். அதை வச்சுட்டு ரொம்ப அழகான 33 ஸ்லோகங்கள். அது நான் இன்டர்நெட்ல செக் பண்ணிருக்கச்சு நிறைய அதோட வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சில இதுல 31 தான் இருக்கு, சில இதுல 33 இருக்கு, சில இதுல 32 இருக்கு. அண்ட் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. சில பேர் வேற மாதிரி எழுதியிருக்கா ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல கொஞ்சம் வேற மாதிரி அதெல்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் அலசி 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 பார்த்து எது பர்ஃபெக்ட் கிட்டக்கு எது எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃபைனலா கொடுத்து அதுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஏதாவது ஆப்வியஸ் எரர் இருந்ததுன்னா பார்த்து சொல்லுங்க. சும்மா அதுல இந்த இந்த வெப்சைட்ல இப்படி இருக்கு, அந்த வெப்சைட்ல அப்படி இருக்குன்னு அதெல்லாம் விட்டுருங்கோ. அதெல்லாம் நான் பார்த்தாச்சு. ஸோ அதை நீங்க கரெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா சில சில வெப்சைட்ல ஒரு மாதிரி அதுக்கு வார்த்தைகள் கொஞ்சம் இங்க ஏன் இப்படி சார் இருக்கு. ஆனா ஏன் சார் இந்த அத்தனை ஸ்லோகமும் அவர் எழுதுனதா? அது வந்து இல்ல, கொஞ்சம் அவர் எழுதினது இல்ல. அது வந்து 12 ஸ்லோகங்கள் தான் அவர் முதல்ல எழுதினார். அதெல்லாம் அந்த நாளைக்கு கதையில சொல்லிடலாம். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. ஸோ அது அதுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் சரிங்க சார். இதுல நிறைய கஷ்டப்பட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டுன்னு நானும் எங்களோட அட்மின் டீமும் சேர்ந்து எஃபர்ட் போட்டு அதுல நிறைய எங்க வேற எந்த வெப்சைட்லயும் உங்களுக்கு கிடைக்காது இவ்வளவு கரெக்டா கிராமட்டிக்கலி பர்ஃபெக்டா. அதோட எவ்வளவு விசர்க, அதோட அனுநாசிக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா நம்மளோட பிடிஎஃப்ல தான் கிடைக்கும். அது வந்து சேலஞ்ச். நான் கிட்டத்தட்ட 10-12 வெப்சைட் பார்த்துட்டேன். எதுலையுமே இவ்வளோ பர்ஃபெக்டா நம்ம இப்ப பண்ணியிருக்கிற மாதிரி எங்கேயுமே கிராமட்டிக்கலே பர்ஃபெக்டா இல்லை. அண்ட் நிறைய எரர்ஸ்லாம் இருந்து. ஸோ அதோட மீனிங் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதுல
ஸோ நம்மளோட இந்த பிடிஎஃப் கிட்டத்தட்ட பர்ஃபெக்டா இருக்கு. அதுலயும் ஏதாவது தப்பு தெரியுதுன்னா நீங்க பார்த்து சொல்லலாம். ஸோ அது சார் நாளையிலேருந்து மீனிங் இல்ல சார் அதுல மீனிங் அதுல மீனிங் இல்ல. அதெல்லாம் ஒன்னொன்னா தான் டெய்லி போடணும். அது இல்ல அது நான் எனக்கு ஓகே சார். வேலை இருக்கு பண்ணணும். ஏன் சார் கண்டிப்பா சார். ஒண்ணுன்னா இப்ப வெறும்னா இப்ப பார்த்து அதாவது இதை அடிக்கிறது இதை டைப் பண்ணி கரெக்ட் பண்ணி செக் பண்ணி பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துடுது. கரெக்ட் ஏன்னா சார் முதல் தடவை கரெக்ட் சார். பண்றோம். ஸோ அது பர்ஃபெக்டா இருக்கணுமேங்கிற ஒரு ஆசை வேற. ஸோ அதனால நிறைய தேடி கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்றதுலயே ரொம்ப டைம் போச்சு. அதோட அப்புறம் கிராமர் வேற பார்த்து எங்க விசர்க எப்படி இருக்கணும், அது எப்படி சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் பார்த்து பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. எனவே பகவான் நமக்கு என்னைக்கு ஆரம்பிக்கணுமோ அதுக்கு 2 நாள் முன்னாடியே பண்ணி கொடுக்குற இது கொடுத்துட்டாரு நமக்கு. ஸோ அது நாளையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு ஸ்லோகம் எடுத்தா கூட நமக்கு போரும். ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டு எல்லாருக்கும் அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர டைம்ல எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணலாம். எவ்வளவு பேர் வராங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த லெவல்ல 15-16 பேர் வந்தான்னா நம்மள ஈஸியா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சிடும் சொல்றதுக்கு. அப்படி இல்லை நிறைய பேர் இருந்தான்னா பகவானோட இதில் அப்ப பாதி பேருக்கு சொல்ல கிடைக்கும், அடுத்த பாதிக்கு அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஆனா நிறைய ஸ்லோகம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கும் நல்லா கிடைக்கும். ஏன்னா இதோட ஸ்லோகம் எல்லாருக்கும் பாட்டா தெரியும். ஆனா பாட்டுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால அது கரெக்ட் உச்சரிப்பு பண்றது ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லா வரும். ஸோ அது நாளையிலேருந்து அது பண்ணலாம். பகவான் கிருப்பையால நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ. கிருஷ்ணா சார். ஸ்ரீ கிருஷ்ணா சார். சார் பாட்டை விட எங்களுக்கு எல்லாம் ஸ்லோகம் மாதிரியே